யூஜிசு வைத்திம்ம ஸலாத்த. நபியினுடைய தொழுகையை பற்றி இந்த இடத்துல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை சுருக்கமாகவும் அதே நேரத்தில் யாதொன்றும் விடுபடாமல் நிறைவாகவும் இருக்கும் என்பதாக ஹஜ்ரத்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்க இமாமத் செஞ்சாங்கன்னா அவங்க தொழுகை எப்படி இருக்கும்னா சுருக்கமா இருக்கும், ஆனால் நிறைவா இருக்கும். அந்த தொழுகையில எதுவுமே விடுபட்டு இருக்காது. அந்த தொழுகையில மனசுல அந்த அவர்கள் தொலை வைத்தார்கள் என்று சொன்னால் எல்லோருக்குமே ஒரு திருப்தி இருக்கும், மன நிறைவு இருக்கும், எதையுமே விட்டுற மாட்டாங்க. அதே போல ரொம்ப நேரம்லாம் நீட்டி தொலை வைக்கவும் மாட்டாங்க, ரொம்ப சுருக்கமான முறையிலே தொலை வைப்பார்கள். அந்த தொழுகையில எங்களுக்கு மன நிறைவு இருக்கும், எதுவுமே விடுபட்டு இருக்காது என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரில 6110வது ஹதீஸாக இது இடம்பெறுது. இப்போ ஜமாத்தினுடைய தொழுகையில ஹஜ்ரத்னா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை இஷா தொழுகை வைக்கிறாங்க. இஷா தொழுகை